தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் சொன்ன மாதிரி தோழரோட முகத்தையும் அவரோட நாத்திக இதையும் பிராண்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணுற சில முற்போக்கு அமைப்புகளுக்கு மத்தியில் பகத்சிங்கை கொஞ்சம் ஆழ்ந்து தெரிஞ்சு இவ்வளோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு மேடை ஏற்பது மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போவும் சில பேர் எல்லாருமே இதை வச்சு இன்றைக்கி நினைவு நாள் நம்ம சிவப்பு சட்டை போட்டோம் இதை எப்படியாச்சும் கொண்டாடணும் கடமைக்கு பண்ணுறதை விட இது கருத்தியலாக பண்ணுறது மிக முக்கியமாக பார்க்குறேன். தோழர் சொன்ன மாதிரி எனக்கு முக்கியமானது நான் இறந்தாலும் தானியத்தின் மீதான பேரன்பு என் இதயத்தை விட்டு நீங்காது, என் சாம்பலிலும் கூட இம்மண்ணின் மனம் கலந்திருக்கும் என்னும் அர்த்தம் கொண்ட லால்சந்த் பலாக் எழுதிய வரிகளை பாடியபடி தூக்குமேடில் நின்றவர் பகத்சிங். இது இன்றைய நாளைக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். இதை யாருமே ஒரு ஸ்டேட்டஸில் கூட வச்சு நான் பார்த்ததில்லை. ஃபோட்டோ போடுவோம், பின்னால் ஒரு மாசான ஒரு சாங் ஒன்று போட்டுருவோம், இல்லை ரெவல்யூஷனரி சாங் போட்டு பகத்சிங் நினைவுக்கு வருவோம் போட்டு ஒரு போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி இவர் கடைசி நாட்களில் இவர் சொன்ன தூக்குமேடில் ஏறிய மிக முக்கியமான கருத்துக்களை நம்ம எல்லாத்தையுமே பரப்பணும். கருத்தியல் ரீதியாகவும் சும்மா படத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கான முன்னேற்றங்களை கொண்டு போகிறது மிக சரியானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. தோழர்கள் இதை மீண்டும் மீண்டும் இந்த கருத்தியலை இந்த வரிகளை மேலும் முக்கியமான சில நினைவுகளை பகத்சிங் வாழ்நாளில் நம்ம நினைவு கூறணும்னு நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். நன்றி.